ரட்சகன் நம்ம எல்லோரையும் ரட்சிக்க வேண்டும். அப்படின்னாலும் இந்த சத்திய லோகத்திலே சாமம் அதனுடன் சொல்லக்கூடிய 4 வேதங்களை மையமாக வைத்துக் கொண்டு படைக்கும் கர்த்தனாக பிரம்மதேவன் பிரபலத்தை யாதொரு குறை இல்லாமல் வந்து வருகிறேன். அப்படின்னாலும் என் மகனை நாரதன் விண்ணப்பம் கேட்கிறதை வரட்டும் பார்க்கலாம். தந்தையே, தங்கள் மகன் நாரதனை வாழ்த்துங்கள். மகனை நாரதா வாழ்க வாழ்க மென்மேலும் வாழ்வாழ் எழுந்திரி. மகனை நாரதா காலையுடன் வந்தாய், இந்த தந்தையின் தரிசனத்தை பெற்று சென்றாய், மீண்டும் இந்த சத்தியலோகத்தை நாடி வந்திருக்கிறாய் என்றால் ஏதாவது கலகத்தை கொண்டு வந்திருக்கின்றாயா? தந்தையே, கலகத்தை கொண்டு வரவில்லை. ஒரு காரணகாரியமாத்தான் ஓடோடி வந்தேன். என்ன காரண காரியம்? தந்தையே, நாரதா நீங்கள் எந்த உயிரினை படைப்பதாக இருந்தாலும் நேராக கைலகிரிக்கு சென்று மாமனியும் மாமி, அதாவது என் தாத்தாவையும் பாட்டியும் சந்தித்த பிறகுதானே எல்லா உயிர்களும் படைப்புகள். உண்மைதான். தந்தை மறந்து விட்டால் எங்க ஆபத்து நேர்ந்து விடுவோம் என்ற எண்ணத்தில் தனையன் ஓடோடி வந்தேன். மணி நாரதா, உண்மையிலே மறந்துதான் போய்விட்டேன். தற்கு நேரம் பதிலளித்தாய். இப்போதே கைலகிரி செல்கின்றேன். என்னோட மாமாவும் மாமியின் தரிசனத்தை பெற்று சென்று அனைத்து உயிர்களை படைக்க வேண்டும். புறப்படுகின்றேன் கைலாயம். என் தந்தை எங்கே செல்கிறார்? சரி, நேராக கைலகிரிக்கு செல்கிறார். கைலையிலே சிவன் இங்கே சென்றிருக்கின்றார். சிவசங்கராபுரி கோட்டை ஆண்டு வரக்கூடிய ஜனமதா சூரனுக்கு வரத்தளிக்க சென்றிருக்கின்றார். அந்த கைலகிரியிலே தனித்திருப்பது யார்? என் பாட்டி பார்வதா. இப்போது என் தந்தை அங்கே செல்கிறார். என் தந்தை என்ன ஆகுமோ ஏதாகுமோ அதோ கதிதான். என்னடா எல்லாருக்கும் ஒரு மார்க்கத்தை உரைக்கிறேன். சரி, அடியே உன் பையன் எனக்கு ஒரு மார்க்கத்தை உரைக்கிறேன். நீ ஏண்டா, உனக்கு என்னடா குறை? நீ கேக்குறது அனைத்தும் வாங்கி தந்தா தினமும் ஆயிச்சுக்கிட்டு வர. எனக்கு என்ன குறை? என்ன குறை? நான் ஒரு படச்சே காது எப்படி போடுவீங்களோ சீக்கிரமா சேர்த்துடா. என்ன நீ ஒரு பொண்ணை காதலிக்கிற? ஆமா சார். அதற்கு என்னடா இப்போ காலத்துல காதலிக்கின்ற வயசு தானடா அந்த வயசு. ஆனா அந்த பொண்ணு என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டான். டேய், ஏண்டா அழகு இல்லையா, அறிவில்லையா, இல்ல உனக்கு திறமைதான் இல்லையா? எல்லாமே இருக்குது. எல்லாம் இருந்து ஏன் திரும்பி பார்க்க மாட்டா? அந்த பொண்ணு நீ சொன்னா மட்டும்தான் என்ன கல்யாணம் பண்ணிப்பா. சரிதான். அப்படி பார்க்க போனா உனக்கு நான் கூட்டி வச்சு பையன் இல்ல சாமி. உன் பையனுக்காக கொஞ்சம் அவன் கணக்கு போட்டுட்டான். நமக்கு 2வது கம்பெனி கட்டி விட்டானே. இந்த வேலையை செய்வான்னு யோசிக்கிறான் அவன். உன் பையன் கணக்கு போடுறான். ஐயோ சாமி, உன் பையனுக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அப்பா பையன் 1000 போட்டா மைக்கினடா. ஒரு 500 குறா. ஏய் கலவா போடா. வாய் அதுல வாய். டேய். நைனா நீ சொன்னா சரிடா. அந்த பொண்ணு யாருன்னு சொல்லு. என் தலைமையில முன்னிருந்து உனக்கு திருமணத்தை செய்து வைக்கிறேன். அந்த பொண்ணு யாரு? என் அண்ணன் பொண்டாட்டி. இப்ப கூட்டி வைடா. கூட்டி வை. போடா கம்னாட்டி. அண்ணனுக்கு முன்னாடி கல்யாணத்தை பண்ணிக்கலாம். போதா வரைக்கும் அண்ணன் பொண்டாட்டி எங்க இருக்கறானே தெரியல. அண்ணன் பொண்டாட்டிக்கு சத்தியலோகத்தின் கைலாயம் வந்து விட்டோம். இப்போதே என்னோட மாமாவும் மாமியின் தரிசனத்தை பெற்று அனைத்து உயிர்களை பிடிக்க வேண்டும். மாமா கைலாயத்தில் ஓடி வந்து மாமா குரல் கொடுத்தால் மாமா குரலை கொடுக்கவில்லை. சரி, மாமி கைலாயத்தில் மாமி அது பண்ணலவா, மாமிக்கா குரல் கொடுத்து பார்ப்போம். மாமி என்ன இது ஆச்சரியமாக இருக்கிறது? இருவருக்கு குரல் கொடுத்தால் இருவருமே குரல் கொடுக்கவில்லை. சரி, இருவரும் எங்க சென்றாலும் மீண்டும் இந்த பஞ்சனை தான் வர வேண்டும். நாமளும் சத்தியலோகத்திலிருந்து கைலாயம் வந்ததால் உடல் எல்லாம் ரொம்ப சோர்வாக இருக்கின்றன. சிறிது நேரம் பஞ்சனை மன்றி சோர்வு எல்லாம் போக்கலாம். என்னுடைய சுவாமியை ஜெயமதசூரனுக்கு வரத்தை கொடுக்க வேண்டும் சென்றிருந்தார். ஆனால் என்னுடைய சுவாமி இந்த முகத்தில் காய்ச்சலுக்கின்ற உரைத்து விட்டு சென்றிருந்தார். இந்த முகத்தை பார்க்க வேண்டும் அல்லவா? இப்பொழுது பஞ்சலில் பார்க்க வேண்டும் அல்லவா? சுவாமி சுவாமி 5 முகமா? சுவாமி
கைக்காமல் இப்பொழுது அவர் மதி மேலே சாமர வேண்டும் அல்லவா? என்னுடைய மனைவி பார்வதி என்னுடைய 5 முகத்தை காட்ட வேண்டுமே, இப்போதே சென்று பதில் அமர வேண்டும் அல்லவா? பிரம்மதேவன் மடி மீது என்னுடைய மனைவி இது இப்படியே விடவே கூடாது.